கடகராசி. கடகம் சொல்லிட்டாவே ஒரு பெண் நண்டு. நீங்கள் ஒரு பெண் ராசி. ஆணாக பிறந்திருந்தாலும் பெண் ராசி தான், பெண்ணாக பிறந்திருந்தாலும் பெண் ராசி தான். பாசத்துக்கு, தாய்மை குணத்துக்கு, தன்னுடைய பிள்ளைங்க தான் மனைவி மேலே அளவு கடந்த ஒரு பாசங்கள் உடையக்கூடிய ஜாதகம் இந்த கடகராசி. பொதுவாக இந்த கடகராசிக்கும் தாய்க்கும் ஆகாது. இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாமியார் ஆகும், இல்லைன்னா தாய் ஆகாது. இது விதி. இருந்திருந்தாலும் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த ஒரு 2.5 வருஷமாகவே பார்த்தீங்கன்னா படிப்பு ஏறாமல் டிப்ரெஷனில் வீணான பிரச்சனைகள் இருந்தீங்க. கல்யாணம் காட்சி நடந்திருந்தவங்க கூட பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கொஞ்சம் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மையும் வந்துட்டு போயிருக்கும். இந்த கடகராசியில் தான் நிறையா டாக்டர்ஸுங்கெல்லாம் நிறையா இருப்பாங்க, நிறையா அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பாங்க, சினிமாவில் கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையவங்க. ஏன்னா கடகராசிக்கு அதிபதி சந்திரன். சந்திரனாவே நிலா, ஃபேஸ் வேல்யூ இருக்கும். தன்னுடைய ஃபேஸ் வேல்யூவை உலகமுள்ள பிரவேசம்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா இருக்கும். இந்த டிக்டாக் மோகங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, யூடியூப்பில் வர்றதுக்கு, அதெல்லாம் இவங்க தான் இதில் தான் கொஞ்சம் நிறையாவே இருப்பாங்க. இருந்திருந்தாலும் 2024 வரைக்கும் அஷ்டம சனி உங்களுக்கு நடந்துருந்துச்சு. பல இழப்புக்கள், பல நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேறு, சொந்த பந்தமே உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் விட்டு விலகிடுச்சு. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் 9வது இடத்துக்கு போயிட்டார். 8ஆம் இடத்துல இருந்தால் சனி பகவான். அதனால உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ உயர்த்தக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஏதாவது ஆஃபீஸில் ஒரு பதவி ஒன்று பிரச்சனை இருக்கா, அந்த பதவி கிடைக்கும். நிறையா கிளினிக் வச்சு சம்பாதிக்கலாம்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் வரும். ஆனால் பொதுவாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருஷத்துக்குள்ளே உங்கள் அப்பாவுக்கு கண்டங்கள் வந்துட்டு இருக்கணும். மரணமே வந்திருக்கக்கூடிய தருணங்களும் வந்திருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. இருந்திருந்தாலும் பிப்ரவரி மாதம்தான் ஆகுது, மார்ச் மாதம்தான் சனி பயிற்சி. தன்னுடைய தகப்பன் உயிரோடு இருந்தார்னா அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள், அவர் பாதத்தை வழிபடுங்க, அவருக்கு பல சுப ட்ரெஸ்ஸு வாங்கி காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. இப்படி யோகங்களே வரக்கூடிய கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி விலகிறனால அகமகிழ்ந்து வாழ போகிறீங்க. கணவனை இழந்தவங்க சேர்ந்து வாழ போகிறீங்க. இப்படி அம்பட்ட தன்மைகள் எல்லாமே இந்த கடகராசிக்கு இந்த 2025 பிப்ரவரி மாதத்துக்கு மேலே நடக்க போகுது. மண் வாங்க போகிறீங்க, பொண்ணு வாங்க போகிறீங்க, காரு வாங்க போகிறீங்க, வீடு வாசல் வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. ஆனால் இத்தனை வருஷம் பட்ட துன்பத்துக்கு பிராயத்தித்தன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ தொந்தரவுகள், தொலைவுகள், நஷ்டங்களை சந்திச்சு இந்த கடகராசிக்கு இனி வருங்காலம் யோகமான ஒரு காலம்னே சொல்லலாம். மாற்றங்கள் கட்டாயமாக ஏற்படுங்க. துன்பத்துக்கு நம்ம பிராயச்சித்தமே செய்ய முடியாது. ஆனால் முறையான வழிபாடுகள், கழுத்தில் ருத்ராட்சம் போட்டோ இல்லை சாமியை உள்நெடுத்து ஒரு சித்தரை, ஒரு மகானை ஒருமுகப்படுத்தி வேண்டிக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா, கடலில் தத்தளித்தவனுக்கு கலங்கரை விளக்கம் தெரியும் பாருங்க, அந்த மாதிரியான ஒரு நேரம் உங்களுக்கு தான். சூப்பரான நேரம் வருது. இப்போ உங்கள் சொந்த பந்தம் விலகிருந்தவங்கெல்லாம் அவங்க ஒன்று சேருவாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் உள்ளூருக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடையாது. ஊரை விட்டு ஊர் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டியாது, 20 கிலோமீட்டர் தாண்டியாது இருக்கணும். உள்ளூருக்குள்ளே உங்களுக்கு மதிப்பு இருக்காது. இனி உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ நல்லா இருக்கிறனால உங்கள் வேல்யூ நல்லாயிருக்கும். ஏதாவது சொத்து பத்து இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 2025 சனீஸ்வர பகவானுடைய பார்வை உங்களுக்கு பாக்கிய சனி வராரு. காசு பணம் பொருள போகுது. தான் மனைவி மக்கள் மேலே அளவு கடந்த பாசங்கள், நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் வாங்கக்கூடிய தன்மைகள்லாம் வருது. பெரிய லெவலுக்கு ட்ரீம் பண்ணுவீங்க. சொத்து சேர்க்கணும், காசை சேர்த்து வைக்கணும், சீட்டு நாட்டு போட்டு வைக்கணும், எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறையா வரும். காற்றுள்ள போதே தூத்திக்குங்க. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. கடக ராசி நண்பர்களுக்கு, கடகத்துக்கு இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா இடம், வீடு, அதே மாதிரி ஏதேனும் ஒரு பொருள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் அது டக்குன்னு விற்று உங்களுக்கு லாபத்தை தரும். கவலையே பட வேண்டாம். இந்த மாதத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆரம்பிக்கக்கூடிய சந்திரன் 8ல் போய், லக்னாதிபதி 8ல் போய் மறையிறார். அதனால் கொஞ்சம் நெகட்டிவிட்டிவாக அப்பப்போ தோணும். இவா எனக்கு மரியாதை கொடுக்கலையாட்டு இருக்கா, அவங்க எனக்கு மரியாதை கொடுக்கல, வெளியிலலாம் மரியாதை இருக்குது, வீட்டில் தான் சார் இல்லை அப்படின்னு சொல்லி சில வருத்தங்கள்லாம் அப்பப்போ பட்டுட்ருப்பீங்க. ஆனாலும் அது மாறிடும். ஏன்னா 2.5 வருஷமாக சமாளித்தாச்சு. நீ என்ன 1 மாதம் 1.5 மாதம் வெயிட் பண்ணியிருந்தால் சனி பகவான் மாற போகிறார், மனதுக்கு ஒரு பெரிய திருப்தி தரப்போகுது. அதனால் கவலைப்பட வேண்டாம்.
போகும்பொழுது அப்படித்தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும், கவலைப்பட வேண்டாம். கடக ராசி நண்பர்களுக்கு சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா மன சங்கடப்படுற மாதிரி யாராவது பேசுவா, உங்கள் முன்னாடி 4 பேர்த்து முன்னாடி டீஸ் பண்ணுவா, 4 பேர்த்து முன்னாடி உங்களை குறை சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் குறை சொல்லணும். உங்களுக்கு குறை சொன்னால் பிடிக்காது, ஐடியா சொன்னால் பிடிக்கும். இப்படி பண்ணிக்கோங்கன்னு ஐடியா சொன்னால் பிடிக்கும். ஆனால் அதவே உங்களுக்கு எடுத்து குறை சொன்னாங்கன்னா உங்களுக்கு பிடிக்காது. அது இந்த மாதத்தில் இருக்க தான் செய்யும். அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும். அப்பா வழியில் நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டானார். ரைஸ் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மாவு மில்லு வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வரும். ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கார். சில முக்கியமான விஷயங்கள்லாம் நீங்கள் பேசினா அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அனாவசியமாக இந்த ஆன்லைன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன்லைனில் போடக்கூடிய சில ஸ்டடீஸுக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ரெகுலராக பண்ண முடியாமல் போயிடக்கூடாது. இதில் கவனம் என்பது தேவை. ஒரு சில விஷயங்கள் நம்மளால் முடியாதுங்கிறதை தெளிவாக வைத்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் செலவுகள் பண்ணாமல் இருந்து பாருங்கள். வரவுகள் உங்களுக்கு நிறையா வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதா. எலக்ட்ரானிக் சம்பந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்பந்தமாக, கம்ப்யூட்டர் சேல்ஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருந்துட்டு இருக்காங்க, ஃபினான்ஸ் லைனில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதப்பா. துணி சம்பந்தமான வியாபாரம், பொட்டிக் சம்பந்தமாக, ஹேர் டிசைனர், அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கோம், சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புது வாய்ப்புகள் தேடுறவங்க, பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம். கெமிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, சித்த மருத்துவர், வர்மா மருத்துவராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம், இடமாற்றம் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பான இடமாற்றங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சின்ன சின்ன விஷயத்தில் கோவித்து கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. சகோதர சகோதரிகளுக்கு சில நேரங்கள் உபாதைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்க எதையும் செலவு பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பா. கண்டிப்பாக அதை நீங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு வேலை வாய்ப்பில் சில மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையாகவே இந்த மாதத்தில் இருக்குது. ரோட் கான்ட்ராக்டர், கவர்மெண்ட் கான்ட்ராக்டில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருக்கும். கடகராசியில் பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தடங்களை தாண்டி ஜெயிச்சிருவீங்க. பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் வணங்கக்கூடியது பெருமாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. வணக்கம். அன்பான அறிவு சார்ந்த மிகவும் வணங்கத்தக்கக்கூடிய இந்த பூலகத்தை வணங்கக்கூடிய அன்பு நேயர்கள் தான் கடகராசி நேயர்கள். இந்த கடகராசி நேயர்களுக்கு கிரகங்கள் வேலை செய்யலைன்னா கூட இந்த கிரகத்திற்குரிய இடமாகி அந்த கடக ராசியே வேலை செய்யும். ஏன்னு கேட்டால் அங்கேயே குரு பகவான் உச்சம் பெறுகிறார், சனி பகவானுடைய சாரம் பெறுகிறார், அந்த ஆண்ட புதனுடைய சாரம் பெறுகிறார். ஆகையினால் சனியும் புதனும் சேர்ந்திருந்தாலே பொருளாதாரத்தில் குறைவில்லாத நிறைவாக இருக்கும், இன்பம் கலந்ததாக இருக்கும். இருந்தாலும் மனசு சம்பந்தமான நோய் இவர்களிடம் இருக்கும். ஏனென்றால் சொன்னது போல நாம் செய்து தர முடியவில்லை என்ற வருத்தப்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு எப்பொழுதுமே வாழ்க்கையில் ஒரு நிலையான இடத்தில் இருக்க மாட்டாங்க. அப்படியே அங்கு அடுத்து என்று திட்டங்களை தீட்டி கொண்டே இருப்பாங்க. அவங்களோட பயணத்திற்கு ஏற்ப, அவங்க வயதிற்கேற்ப, அவங்களுடைய ஜாதகத்துடைய நுட்பத்திற்கேற்ப இந்த எண்ணங்கள் வளர்வதும் இறங்குவதும் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரையும் இந்த ராசி நேயர்களுக்கு 9ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் அமர்ந்து அவர் என்ன சனிசாரம் பெற்று வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த சனி தன்னுடைய ராசியில் உள்ள சனி இரண்டும் சேர்ந்து ஒரு மந்தமான நிலையிலும் ஒரு நுட்பமான நிலையை கொடுக்கும். பல பாதிப்புகள் வந்திருந்தாலும் ஒரு சிலர்களுக்கு வராங்க. நான் உங்களுக்கு பார்க்குறேன், 4 வருடத்திற்கு முன்னாடி சில விஷயங்களை ஸ்தம்பிக்க வச்சுருக்காங்க போட்டி பொறாமையில். அப்போ இருந்த ராகு, மேஷ ராகுவே அந்த அவங்கள ஸ்தம்பிக்க வச்சுட்டு இப்போ எங்கே வருது, அவங்கள தொழிலை ஸ்தம்பிக்க வச்சிருது. திரும்பி இப்போ என்ன பண்ணிடுது, அவங்களுடைய வாழ்க்கையுடைய பூர்வீகத்தை பற்றி யோசிக்க வருது. அந்த பூர்வீகத்தை யோசிக்கும்போது நான் நிலையான ஒரு காரியத்தை சாதிக்க முடியுமா என்ற கேள்வியோடு எங்கள்கிட்ட வராங்க. அவங்களுக்கு நாங்கள் சொல்லும்போது, நீங்கள் என்ன துயரப்பட்டாலும் கடகராசி நேயர்களை பொறுத்தவரையும் நீங்கள் சாதித்தே தீருவீர்கள். ஆனால் என்ன சாதனை,
பொருளாதாரத்தை இழந்தால் உங்களுக்கு உடல் மிஞ்சும். உங்களுடைய பொருளாதாரத்தில் மிகவும் இறுக்கமாக இருந்தீரா உடல் பாதிக்கப்படும். இந்த உடலும் இந்த பொருளாதாரம் தான் உங்களுக்கு நிறைய நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கும். ஆகையினால் உங்களுடைய சிந்தனையின் செயல்பாடுகள் உங்களை மிகவும் அழகாக வழிபடுத்துகிறது, முன்கூட்டியே எச்சரிக்கிறது. ஏனென்றால் உங்கள் மனம் சரியாக உங்களை வழிநடத்தும். அதுவும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாலான எல்லாவற்றையுமே நீங்கள் நின்று நிதானமாக செயல்படுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு மிக மிக அற்புதமான மாதமாக அமையும். 2 குடையவன் 7க்கு போகிறான், பிறரால் உதவி வரும். அங்கே போகும்போது சுயசாரத்தில் போகிறான், அதே தன்னுடைய சாரத்திலையும் போகிறான், அந்த ராசிக்குடைய சாரத்தில். ஆகையினால் பிறர் தேடி வந்து உங்களுக்கு செயல்படுவாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கே அந்த சூரிய சந்திரனுடைய சாரத்தில் சூரியன் செல்லும்போது பாருங்கள், உத்தராயணம் தட்சாயணம் பிரிக்கப்படுது. அங்கேயே கால பருவநிலை மாற்றப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை சில நுட்பங்கள் அதற்கு தகுந்த மாதிரி மாறுகின்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடும். ஆகையினால் பழையதை கழிதலும் புதியதை ஏற்பதுமாக நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இது அவரவர்களுடைய ஜாதகத்தை நுட்பத்தை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டுமே தவிர, இந்த மாத பலனானது உங்களுக்கு சில விஷயங்களை நேரடியாகவும் சில விஷயங்களை மறைமுகமாகவும் கொடுத்து கொண்டே இருக்கும். இதை மட்டும் நீங்கள் உணர்ந்து விட்டால் உங்களுடைய இயற்கையான பிரபஞ்சத்தில் நீங்கள் என்று பிறந்தீர்களோ அந்த ஒளியின் ஒளியானது, வெப்பத்தின் பேச்சானது, சவுண்டு ரேஸ், இவைகளை கொண்டு நீங்கள் வளர முடியும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.